டபுள் மீனிங் டைலாக் பேச மாட்டோம். முதல்ல தியேட்டர் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ வீட்டு வரவேற்பறை வரைக்கும் போகுதுங்கும் பொழுது கீர்த்தி சுரேஷ் வந்து இன்று ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை, நல்ல ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி தான் தோணுது. நீங்கள் திருநெல்வேலியில் எந்த பக்கம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எங்கிட்ட. ஓகே. இல்லைன்னாச்சு எனக்கு தஞ்சாவூர் அப்படின்னு. என்ன தஞ்சாவூருங்கிறிய, நீங்கள் நம்ம ஊர் பாஷை நல்லா பேசுகிறீங்களா, அப்புறம் எப்படி தஞ்சாவூர்னு சொல்றிய அப்படின்னு. அப்போது நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். எங்கள் சிவாஜி அப்பா வந்து காஞ்சி பெரியவரை பார்த்து தான் திருநாவுக்கரசர் அப்பரா நடித்தாங்க. ஐயா வால்டர் தேவாரம் அவர்களை பார்த்து தான் தங்கப்பதக்கத்தில் இந்த கெட்டப் இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களே இப்போ வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து சின்ன பசங்களா நீங்கள் இதெல்லாம் பண்ணண்டா நடிப்புன்னா. எனக்கு பெரிய ஹீரோஸ் படத்தில் நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லி. பாபநாசம் கமல் அண்ணா படம், சிவாஜி ரஜினி அண்ணா படம், சரத்குமார் அண்ணா படம் நடிச்சிருக்கிறேன், இன்னும் தனுஷ் படம் நடிச்சிருக்கிறேன். தம்பி சிம்பு கூட மட்டும்தான் இன்னும் நடிச்சு ரிலீஸ் ஆகலை. அதே மேடையில் நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயமும் கொஞ்சம் 120 ரூபா 200 ரூபாயில் இந்த மாட மாளிகை கூட கோபுரம் கட்ட முடியுமான்னு கேட்டிருந்தேன். அதானே ஒரு 2 கதை எழுதி வச்சுருக்கேன். அது இன்னும் வரணும், யாராவது ப்ரொடியூசர் வரணும், பண்ணுவோம், பார்ப்போம். ஹலோ எம் எஸ் பாஸ்கர் சார், வணக்கம். வெல்கம் டு பிடி பிரைம். ஆக்சுவலி நீங்கள் நடித்த ரகு தாத்தா படம் வரப்போகுது. ஸோ அதை பற்றின கான்வர்சேஷன் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அவர் சொல்கிற கேரக்டரை எப்படி உள்வாங்கிக்கிறீங்க? பாசிட்டிவ் கேரக்டரா, நெகட்டிவ் கேரக்டரா, காமெடியா இல்லை சீரியஸாக, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரான்றதை முதல்ல பார்ப்பேன். அது மக்கள் மனசில் போய் அது பதியக்கூடிய அளவுக்கு கேரக்டரா அப்படின்றத பார்ப்பேன். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர் என்ன வந்து கவரணும். அப்போ தான் நான் வந்து மற்றவர்கள் ரசிகர்களுடைய மனதை கவரக்கூடிய விதத்தில் நான் நடிக்க முடியும். அப்படிங்கும் பொழுது இந்த ரகு தாத்தா அப்படின்றது நீங்கள் தான் சார் டைட்டில் ரோல் அப்படின்னாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் ஹீரோயின் சப்ஜெக்டாக இருந்தாலும், அருமை மகள் கீர்த்தி சுரேஷ் அதில் ஹீரோயின் நான் நடிச்சிருந்தாலும், இன்னும் என்னுடைய நண்பர் ஜெயக்குமார், இன்னும் நிறைய பேர் அதில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. டைட்டில் ரோல் அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், ரொம்ப எப்படி சார் ஹீரோ மாதிரி. அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் கவலையே படாதீங்க, இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, நீங்கள் வாங்க, அதோடு இல்லாமல் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப அழகாக தெளிவாக அந்த கேரக்டரை எனக்கு நரேட் பண்ணார். எனக்கு பிடிச்சிருந்தது, சரின்னு ஒத்துக்கிட்டேன். இங்கே நல்ல கேரக்டராக இருக்கா அப்படின்றது வந்து என்ன மாதிரியான மீட்டரில் சொல்கிறீங்க? இப்போது அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய கேரக்டர் அப்படின்னா, இல்லை அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்தவரை? இல்லை சார், நல்ல விஷயங்களை சொல்லணும், அந்த மாதிரி கேரக்டராக இருக்கணும். வில்லன் கேரக்டராகவே இருந்தாலும் மற்றவர்கள் வந்து முகம் சுழிக்க வைக்கக்கூடிய விதத்தில் அது இருக்கக்கூடாது. அவங்க முகத்தை சுழிச்சிட்டாங்கன்னாக்கா அது இதாகிடும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் நான் வந்து வில்லனாக தான் ஆக்ட் பண்ணேன். அது வில்லன்னு சொல்ல முடியாது, அதில் ஈகோ தான் வில்லன். அந்த மாதிரி பார்த்து தான் நான் கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணுறது சார். மற்றபடி பிடிவாதமாக நான் இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, டபுள் மீனிங் டைலாக் பேச மாட்டேன். ஏன்னா இது வந்து படங்கள் இப்போ முதல்ல தியேட்டர் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ வீட்டு வரவேற்பறை வரைக்கும் போகுதுங்கும் பொழுது குழந்தைகள் அதை பார்த்துட்டு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மேக்ஸிமம் டபுள் மீனிங் டைலாக் பேசுகிறது இல்லை. கெட்ட வார்த்தைகளும் பேசுவதில்லை. காட்சிக்கு தேவைப்பட்டால் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்கலாம், அதை கூட மேக்ஸிமம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். இல்லை டைரக்டர் ரொம்ப பிடிவாதமாக, இல்லை சார் இந்த இடத்துல அது வேணும் சார் அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் சொல்வது தான். டைரக்டர் சொல்கிறது நம்ம செஞ்சு தானே ஆகணும். அந்த மாதிரி தான் சார். ஒரு நல்ல விஷயம், வில்லனாகவே இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து கரெக்டாக இருப்பான் இல்லையா, தன் வரைக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேரக்டராக அப்படிங்கிறத பார்த்து தான் சார் நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹியூமர்
கலந்த ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹியூமராக ஒரு சீன் அப்ரோச் பண்ணுறதுன்ற விஷயத்தில் டிரெக்டருக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? உங்கள் கூட நடிக்கிறவங்களோட அந்த கான்வர்சேஷன் சும்மா சார் எல்லாருடைய கோஆப்ரேஷனும் இருந்தால்தான் சார் ஒரு சீன் சிறப்பாக அமையும். அப்போது எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்று சொல்கிறோம் அந்த டைலாக் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது நமக்கே ஒரு ஸ்டைலில் வேறு சில வார்த்தைகளை சேர்த்து அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு டைரக்டருடைய பர்மிஷன் அவசியம் வேணும். இல்லை சார் அந்த இடத்துல அந்த வார்த்தை வேண்டாம் அப்படின்னாருனா வேண்டாம் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் அதை வந்து இந்த கதையை வந்து இது பண்ணது, இந்த டைலாக்ஸை எழுதினது, இது எல்லாமே அவங்க தானே. அப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு வேணும், என்ன மீட்டரில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ டைரக்டருடைய ஒத்துழைப்பும் கூட நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய ஒத்துழைப்பும் நமக்கு மிக அவசியம். அப்படி இருந்தால்தான் ஒரு சீன் சிறப்பாக அமையும். அண்ட் இதில் வந்து லீடு வந்து கீர்த்தி சுரேஷ் பண்ணுறாங்க. அவங்க கூட ஆன கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு சீனை ஒர்க் பண்ணுறது, அவங்களோட எப்படி பேசி இது பண்ணுவீங்க, அதை மெருகேற்றுறது அப்படிங்கிறது? இது என் பொண்ணு கூட ஒரு இதில் நான் ஒர்க் பண்ணேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். கீர்த்தி சுரேஷ் வந்து இன்று ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகை, நல்ல ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க அம்மா வந்து மேனகா வந்து அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த காலத்திலேயே நானும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். ஓகே. அப்பையிலேருந்து அவங்கள பார்த்துருக்கும்போது ஓ ரைட்டு, நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு சக தோழியினுடைய குழந்தை அப்படிங்கும்பொழுது நமக்கு குழந்தை தானே அப்படிங்கன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு இதுவெல்லாம் இல்லை. அது நல்ல ஜாலியான ஒரு பெண், ரொம்ப அமைதியான ஒரு பெண், நல்ல எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு குழந்தை அப்படிங்கும் பொழுது என் பெண் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வேற ஒரு ஒரு மொழி பேசக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும் அப்படின்னு எந்த கேரக்டர் வந்தாலும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் இப்போது கற்றுக்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ வேற ஒரு லாங்குவேஜ் பேசணும், இன்னும் அந்த டைலக்ட் முதற்கொண்டு பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத எப்படி கற்றுக்கிறீங்க? இல்லை சார், அது நமக்கு வந்து சார் ஒரு குழந்தையினுடைய ஆர்வம் நிச்சயமாக இருக்கணும் சார். ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மையை போட்டிங்கன்னா அந்த பொம்மையை எடுத்து விளையாடிக்கிட்டே இருக்கும், இன்னும் ஒரு வேறு பொம்மையை பார்த்தாக்கா அதை எடுக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பாஷையை கற்றுக்கிட்டே இருக்கோம், ஒரு ரைட் அந்த பாஷை வேறு மாதிரி இருக்குது அதை கற்றுக்குவோம் அப்படின்னு எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ஆர்வம் இறுதி வரை இருக்கணும். அப்போ தான் நம்ம இறுதி வரை கற்றுக்க முடியும். நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா அப்போ தேர் எண்ட்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இது இப்படி இருக்கா, அது அப்படி இருக்கா, இது இப்படி பண்ணலாமா, அது அப்படி பண்ணலாமான்னு அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நான் பல பெரியவர்களை பார்த்து நான் வியந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் கமல் அண்ணா, இப்படி எல்லாரையும் பார்த்து அவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படிங்கிறத வச்சு அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு, அந்த ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு நிச்சயமாக எல்லாமே ஈஸியாக தான் சார் இருக்கும். இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு ஒரு திருநெல்வேலி பாஷை பேசணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எங்கேயோ ஒரு இது கற்றுக்கிட்டே இருந்தால் தான் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அப்ரோச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறதுங்கிறது எப்படி? ரெடியாக தான் சார் இருக்கணும். ஓகே. நான் எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லா வட்டார வழக்கையும் நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன்னாக்கா அப்புறம் நம்ம அதில் டிஃப்ரென்சியேஷன் காமிக்க முடியாது இல்லையா? அது அந்தந்த வட்டார வழக்கு பேசக்கூடியவர்கள் அந்தந்த மாதிரியான ஒரு வேடம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பேசினாங்க. எங்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்கள் திருநெல்வேலியில் எந்த பக்கம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எங்கிட்ட. ஓகே. இல்லைன்னாச்சு எனக்கு தஞ்சாவூர் அப்படின்னு. என்ன தஞ்சாவூருங்கிறிய, நீங்கள் நம்ம ஊர் பாஷையை நல்லா பேசுகிறீங்களா, அப்புறம் எப்படி தஞ்சாவூர்னு சொல்றிய அப்படின்னு. அப்போது நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். இப்போ தூத்துக்குடியில் எப்படி பேசுகிறாங்க, மதுரையில் எப்படி பேசுகிறாங்க, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில், தஞ்சாவூரில், இப்போ வேறு ஒரு மொழிக்காரர் தமிழ் பேசினா எப்படி இருக்கும். அதுதான் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாராவில் பண்ணேன், கஜேந்திராவில் பண்ணேன், தெலுங்குக்காரர் தமிழ் பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரி இவன் படத்தில் பண்ணேன், அதுலேயும் தெலுங்கு கேரக்டர். அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே இருக்கணும். எனக்கு நீ இதை சொல்லும்போது லேட்டஸ்ட்டாக அவங்க இன்டர்வியூ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நேற்று இதில் பேசிகிட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணாங்க. என்னென்னா அதில் டப்பிங் ஆர்டிஸ்ட் முரளி சார் வந்து ஒரு விஷயம் அவங்கள பற்றி, எம்எஸ் பாஸ்கரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு டீ கடையில் நின்னா கூட அங்கே வரவங்களை போகிறவங்களெல்லாம் கவனிச்சிட்டே இருப்பார். திடீர்னு வரவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்னதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கவனிச்சிட்டே இருப்பாருன்றது.
இந்த கவனிக்கிற விஷயம் வந்து எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கு? எங்கள் சிவாஜி அப்பாவை பார்த்து நான் கற்றுக்கிட்டது Okay. தான். எங்கள் சிவாஜி அப்பா வந்து காஞ்சி பெரியவரை பார்த்து தான் திருநாவுக்கரசர் அப்பரா நடித்தாங்கன்னாங்க. ஐயா வால்டர் தேவாரம் அவர்களை பார்த்து தான் தங்கப்பதக்கத்தில் அந்த கெட்டப் இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இது அவங்க அவங்க பெரியவர்கள் அவங்களே இப்போ வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கங்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து டேய் சின்ன பசங்களா நீங்கள் இதெல்லாம் பண்ணண்டா நடிப்புனாக்கா அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்கன்றது தான். ஸோ பெரிய பெரிய குருநாதர்கள் அவர்களுடைய இது அவங்களே அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களே வந்து நேராக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இப்போ இந்த ரகு தாத்தால அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை அப்ளை பண்ண முடிஞ்சது? இல்லை, ரகுதாத்தாவில் வந்து நார்மல் ஸ்லாங் தான், வேறு எதுவும் ஸ்லாங் ஒன்றும் இது பண்ணலை. பட் ரொம்ப அஃபெக்ஷனாக நான் வந்து சில ஷார்ட்டில் கவனிச்சாக்க தெரியும், நான் வந்து என் மகள்கிட்ட வந்து எப்படி ஒரு அஃபெக்ஷனாக இருப்பேனோ அந்த மாதிரி வந்து என்னுடைய பேத்தியாக நடித்திருக்கக்கூடிய மகள் கீர்த்தி சுரேஷ்கிட்ட அப்படி அந்த மாதிரி அஃபெக்ஷன்லாம் காமிச்சு அதில் நடிச்சிருக்கேன். இருக்கிறவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் மகனாக நடிக்கக்கூடிய ஜெயக்குமார், அப்புறமா இன்னும் மாப்பிள்ளையாக வரக்கூடியவர் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த மாதிரியான ஒரு கதை, ரொம்ப நல்ல ஒரு க்ரூ, அந்த மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் இந்த டேரக்டரை பற்றி சொல்லுங்கள். அவர் ஏன்னா ஏற்கனவே ஃபேமிலி மேனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் கூட பேசினது, அவரை கவனித்த விஷயங்கள். சார் ஃபேமிலி மேனில் அவர் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது வேறு விஷயம் சார். ரைட், ஓகே, அந்த படம் முடிஞ்சது. இதில் எனக்கு சொன்ன கேரக்டர் என்ன, இது நல்லா இருக்கா அப்படின்றது தான் நான் கவனிப்பேன். நான் வந்து யாரையுமே வந்து நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, எனக்கு பைண்டட் ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். சொல்லுங்கள் போதும். அங்கே வரும்பொழுது எனக்கு அந்த சீனை சொல்லுங்கள் போதும். முன்னாடி என்ன நடந்திருக்கு, பின்னாடி என்ன நடந்திருக்கு, இதை சொல்லுங்கள் போதும். இவ்வளவு தான் நான் கேட்குறது. வேறு ஒன்றும் நான் அந்த இதெல்லாம் ஸ்கிரிப்டை கொடுங்க நான் ஃபுல்லாக படிச்சுட்டு சொல்கிறேன், அதுக்கு டைம் எடுத்து அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் சார். நான் படிக்கிறத விட கேட்குறது சிறப்பு. அது எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியுது ஒரு கதை ஒரு விஷயத்த? இல்லை சார், ரீசெண்டாக எனக்கு ஒரு கேரக்டர் வந்து சொன்னாங்க சார், அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல, ஓகே, அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அந்த தம்பியே சொன்னார், இல்லை சார் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் இருந்தாக்க என் படத்துக்கு ஒரு ஒரு பலம் சார். நான் இல்லையா, ரைட்டு, ஆனால் இந்த கேரக்டர் நான் பண்ணக்கூடாதுப்பா, அது வேண்டாம், அந்த கேரக்டருக்கு நான் சரியில்லை, அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் ஏன் சொல்லணும்? நீங்கள் உருவாக்கின கேரக்டர், அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு மனசு வருத்தப்படும். அந்த கேரக்டருக்கு நான் பொருத்தமானவன் இல்லைன்னு வச்சுங்க, வேறு நீங்கள் அடுத்த படம் பண்ணும்பொழுது வாங்க நல்ல கேரக்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னொரு விஷயமும், நான் சார்லி சார் இன்டர்வியூ பண்ணும்போதும் அதை சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து உங்கள் படத்தோட ஸ்கேல் பார்த்து பண்ணுறதில்ல. அவர்கிட்ட மென்ஷன் பண்ண படத்தில் நீங்களும் இருந்தீங்க. எறும்புன்னு ஒரு படம், ரொம்ப நல்ல விஷயத்த சொன்ன படம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் பார்க்காம பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு படம் பெரிய படம் தான் பண்ணுவேன் அப்படின்ல, பெரிய ஹீரோஸ் இருக்க படம் தான் பண்ணுவேன்னு இல்லாத ஒரு ஸ்பேஸ். இல்லை சார், அதைத்தான் சார் நான் ஒரு இதில் நான் ஒரு ஒரு படத்தினுடைய துவக்க விழாவில் சொல்லியிருந்தேன். எனக்கு பெரிய ஹீரோஸ் படத்தில் நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லி, பாபநாசம் கமல் அண்ணா படம், சிவாஜி ரஜினி அண்ணா படம், சரத்குமார் அண்ணா படம் நடிச்சிருக்கிறேன், இன்னும் தனுஷ் படம் நடிச்சிருக்கிறேன், தம்பி சிம்பு கூட மட்டும்தான் இன்னும் நடித்து ரிலீஸ் ஆகலை. இம்மீதி எல்லாரு கூடவும் நான் வந்து நடிச்சிருக்கிறேன். பெரிய ஹீரோஸ் படம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் அதிலும் என்னுடைய கேரக்டர் முக்கியத்துவம் இருக்கான்றதை நான் பார்ப்பேன். ஓகே, இதைத்தான் நான் சொன்னேன். இதை நான் வந்து ஒரு ஹம்பிளாக தான் சொன்னேன். நான் சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கு தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு. சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டர், சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நான் பார்க்கல சார். எந்த படமாக இருந்தாலும் எனக்கு டேட்டு ஒத்து வருதா, எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா, இதை பார்த்து தான் சார் நடிக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை சார். பெருசாக நான் வந்து அவங்களாம் நீங்கள் எந்த டைரக்டர், நீங்கள் யார்கிட்ட இருந்தீங்க, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. கரெக்டாக எடுக்கிறாரா அது போகிறோம். யாராக இருந்தாலும் டைரக்டர் இஸ் அ டைரக்டர், அவ்வளோதானே. ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை சார். அதே மேடையில் நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயமும் கொஞ்சம் சர்ச்சையாச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா
ஒரு படம் நீங்கள் பார்த்துட்டு பிடிக்கலன்னா அதை வந்து ஆஹ், ரொம்ப இதுவாக சொல்லாதீங்க, ஹார்ஷாக சொல்லாதீங்க, அவ்வளோ பேரோட உழைப்பு அது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பாசிட்டிவாகவும் சில பேர் எடுத்துட்டாங்க, நெகட்டிவாகவும் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை எப்படி இல்லை சார், பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க ஆ, இல்லையா? பாசிட்டிவாக சொல்கிறவங்க இருக்கும்பொழுது நெகட்டிவாக அதை சொல்கிறவங்க பார்க்க இருக்கக்கூடாதுன்றது நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? என்ன ரூபாய் ஒரு வேஸ்ட்டாக செலவு பண்ண சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. வேற என்ன? நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டு, நீ வந்து தேட்டர்லேயே உட்காந்துக்கிட்டுல நீ வந்து இது பண்ணாத, இந்த படம் மொக்க, இதுக்கு வராத, அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். அந்த ₹120 ₹200 இந்த மாட மாளிகை கூட கோபுரம் கட்ட முடியுமான்னு கேட்டிருந்தேன் அதானே? ஆமாம். திட்டினா திட்டுட்டுமே, என்னுடைய கருத்தை நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா சார்? அதுக்கு மேல்பட்டு வாங்க நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும்னு நான் யாரையும் பிடிவாதம் பிடிக்கலையே இல்லையா? இது மாதிரி சொல்லாதீங்க, பல பேருடைய உழைப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் சொன்னேன். அதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது இல்லையா? எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி திட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, திட்டிட்டு போட்டோம். பாராட்டுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது, பாராட்டிட்டு போட்டோம். அவ்வளோதானே. நான் எதுக்கு அதை பற்றி நான் அது கவலைப்படவே இல்லை. நான் கவலைப்படவே இல்லை. எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது ஓகே. எனக்கு. இல்லை, அந்த ஷேர் ஆகிட்டு இருந்தது, அதனால கேட்டேன். ஓகே. அண்ட் மறுபடியும் ரகு தாத்தா வந்தோன்னா, இது பீரியடில் நடக்கிற கதை மாதிரி இருந்தது இல்லையா? ஆமாம், கொஞ்சம் முன்னாடி தான். ஓகே. இப்போ ஒரு பீரியட் இதில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னா, அதில் ஸ்லைட்லி உங்கள் விஷயம், இந்த விஷயம் ஆட் பண்ணணும் நான் அப்படின்னு ஏதாவது ப்ரிப்பேர் ஆவீங்களா? இல்லை சார், பீரியடில் நடக்கிற விஷயம் அப்படின்னாக்க, இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற மேட்டர் எதையும் பேசக்கூடாது. வார்த்தைகள் கூட அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி வணக்கம் வைத்திருப்பார்கள், இப்படி வச்சுருப்பாங்களா? இப்போ எங்கள் பாட்டியோட அப்பாலாம் வந்து யாரையாவது பார்த்தா இப்படி வணக்கம் வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்கன்னாக்கா அவங்க இப்படி வைப்பாங்க. யாரையாவது பார்த்தா இப்படிம்பாங்க. போலீஸ்காரங்க வந்து தன்னை விட இதுவாக இருக்கக்கூடிய ஜூனியராக இருக்கக்கூடியவங்கள பார்த்தாக்கா அவங்க சல்யூட் வச்சாக்கா இவங்க இப்படி வைப்பாங்க, கை இப்படி வைப்பாங்க. அப்போ ஐஎன்ஏயில் இருக்கிறவங்கன்னா இப்படி வைப்பாங்க, இந்தியன் நேஷனல் ஆர்மியில் இருந்தவங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவர் எதில் இருந்திருக்கிறாரு, இவர் வந்து அடுத்தவர்களுக்கு இப்படி சல்யூட் பண்ணலாமா, இல்லை கூட இருந்த இராணுவ வீரருக்கு மட்டும்தான் பண்ணணுமா, சாதாரண மனுஷனை பார்த்தா எப்படி வணக்கம் வைக்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். அண்ட் இப்போ ஹிந்தி திணிப்பு பற்றி படம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, அந்த விஷயத்தில் என்னென்ன இது உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயம் தெரியுமான்னு டேரக்டர்கிட்ட சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவேன் சார். ஓகே. கேட்காம நானே போய் சொல்லிட்டு இருக்கிறது அதிக பிரச்சனை. ஓகே. அது சொல்லக்கூடாது. கேட்டால் சொல்லுவேன், இந்த இடத்துல எப்படி என்ன ஏதுன்னு. இவர் நிமிர் படம் நடிக்கும் பொழுது வந்து பிரியதர்ஷன் சார் சொன்னார், பாஸ்கரா ഇങ്ങനെ വന്ന് ഒരു ഡയലോഗ് ഉണ്ട്, നമ്മൾ ഒരു കാര്യം ചെയ്യുമ്പോൾ അത് നമുക്ക് ടൈം ശരിയില്ലെങ്കിൽ ഇങ്ങനെ ആവും அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு டைம் சரியில்லைன்னா ஒரு விஷயம் செஞ்சோம்னா இந்த மாதிரி ராங்காக போகும் அப்படின்றதுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இருக்கான்னு இருக்குன்னு. என்னதுன்னாரு, பொல்லாத நேரம் வந்தால் புடலங்காயும் பாம்பா கொத்தும்னாரு. அது கரெக்டு, அந்த மாதிரி வேணும் அப்படின்னாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பழைய பழமொழி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கேயாவது படிக்கிறோம்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏதாவது இப்போ நீங்கள் உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்பாவியாக இருக்கீங்கன்னாக்கா உங்களை நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறதாங்கிறதுக்கு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. ஏடா ஏர் ஓட்டுற இழிச்ச வாயினா இருந்தால் மாடு மச்சானை கூப்பிடுமாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சார். இதுதான் நான் வந்து என்னுடைய ஆர்வம் இன்றைக்கும். இவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்குது உங்ககிட்ட. டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்காத ஆர்வம் இருக்குது? அது இது வரைக்கும் ஒன்றும் தோணலை சார். அப்படி இது வரைக்கும் தோணலை. இறைவன் பார்த்து அந்த மாதிரின்னு சொல்லி பண்ண சொன்னால் பண்ண வேண்டியதுதான். கதையெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்களா? ஒரு 2 கதை எழுதி வச்சுருக்கேன். அது இன்னும் வரணும், யாராவது ப்ரொடியூசர் வரணும், பண்ணுவோம், பார்ப்போம். முதல்ல இந்த வேலைகளை ஒழுங்காக பண்ணுவோம். சூப்பர். ஸோ ரகு தாத்தா என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும்? நிச்சயமாக ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதே நேரத்தில் வந்து ஒரு மொழியின் மீது ஒரு பற்றை ஏற்படுத்தும். நிச்சயமாக வந்து ஒரு அந்த காலத்து
இதில் வந்து ஒரு 20 30 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தார்கள், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புதுமையான ஒரு முயற்சி, நல்லா இருக்குது, நல்ல ரசிக்கின்ற விதமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறது தான் சொல்லலாம். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இனி நீங்கள் பண்ண போகிற எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆகணும். அண்ட் உங்களோட டிரெக்ஷன் ஆசையும் சீக்கிரம் வரட்டும் அது வரட்டும், வரும்போது பார்த்துக்குவோம். இப்போ வந்து நமக்கு டைரக்டர்ஸ் கூப்பிட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய வேஷங்களை ஒழுங்காக பண்ணுவோங்கிறதுல ஒன்றில் தான் என்னுடைய சிந்தை இருக்குது. நல்லபடியாக நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த உங்களுக்கும் ரகு தாத்தா குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.